தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். இது சும்மா ட்ரெய்லர் தான். கிளைமேக்ஸ் வேற மாதிரி. கோடை வெயிலின் தாக்கம் நாடு முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. நேற்று முன்தினம் தமிழகம், புதுச்சேரியில் 21 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. நேற்றும் காலை முதல் அனைத்து மாவட்டங்களிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தது. பல இடங்களில் மித வேகத்தில் வெப்ப அலையும் வீசியது. மொத்தம் 18 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. அதிகபட்சமாக கரூர், பரமத்தியில் 44.3 டிகிரி செல்சியஸ், அதாவது 112 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. இந்த நிலையில் தமிழகம், புதுச்சேரி உட்பட 9 மாநிலங்களுக்கு வெப்ப அலை, அனல் காற்று அபாயத்துக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஜார்க்கண்ட், ஒடிசா, தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, மேற்கு வங்கம், பீகார் மாநிலங்களும் அடங்கும். தமிழகத்தில் கடலோரம் அல்லாத வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் வெப்ப அலை, அனல் காற்று அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இன்று முதல் 6ஆம் தேதி வரை தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசும் வாய்ப்புள்ளது. வடக்கு உள் மாவட்டங்களில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகலாம். சென்னையில் அதிகபட்சம் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெயில் கொளுத்தும் நேரத்தில் பகலில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம். அடிக்கடி குடிநீர் அருந்துமாறும், நீர்ச்சத்துமிக்க பானங்களை உட்கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. அக்னி நட்சத்திரம் நாளை துவக்கம். 25 நாட்கள் வெயில் கொளுத்தும். அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் காலம் நாளை தொடங்குகிறது. கத்திரி வெயில் 28ஆம் தேதி வரை இருக்கும். 25 நாட்கள் தொடர்ந்து வாட்டி வதைக்க உள்ள நிலையில் நேற்று 17 இடங்களில் 100 டிகிரி வெயில் கொளுத்தியது. கடந்த 2 நாட்களாக இயல்பை விட 7 டிகிரி செல்சியஸுக்கும் கூடுதலாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. கரூரில் அதிகபட்சமாக 112 டிகிரியும், ஈரோட்டில் 111 டிகிரியும், வேலூரில் 110 டிகிரியும் பதிவானது. 5ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்பத்தின் அளவு இயல்பை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வட தமிழக மாவட்டங்கள் வெப்ப அலை வீசும் என்றும் சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களுக்கு இன்று மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் 6ஆம் தேதி வரை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். வட தமிழக மாவட்டங்களில் அநேக இடங்களில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சூறை காற்றுடன் கனமழை, இருளில் தவித்த மக்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. தோட்டாளம் பகுதியில் தென்னை மரம் ஒன்று அங்கிருந்த மின்கம்பத்தின் மீது சாய்ந்து சாலையில் விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையில் விழுந்த மின்கம்பிகள் மற்றும் மரத்தை அதிகாரிகள் விரைந்து வந்து அகற்றவில்லை. இதனால் மாதனூர், தேவிகாபுரம், தோட்டாளம், குருதிகை, வெங்கிலி, பச்சக்குப்பம், வடகாத்திப்பட்டி, கூத்தம்பாக்கம், பாலூர், புதூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 7 மணி நேரத்திற்கு மேலாக இருளில் தவித்தனர். மரம் விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து தகவல் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததாக கிராம மக்கள் புகார் தெரிவித்தனர். வாகனங்களில் போலீஸ் ஸ்டிக்கர், ஒரே நாளில் 421 பேருக்கு அபராதம். சமூக விரோதிகள், போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என சட்டவிரோத செயலில் ஈடுபடுவோர் வாகனங்களில் போலீஸ், மீடியா, தலைமைச் செயலகம், TNEB என ஸ்டிக்கர் ஒட்டி தப்பித்து விடுவதாக புகார்கள் வந்தது. இதனால் இதுபோன்ற ஸ்டிக்கர் ஒட்டியுள்ள வாகனங்களையும் சோதனை செய்ய போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர். அந்த வகையில் முதற்கட்டமாக வாகன பதிவு எண் தகட்டில் போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட வாகனங்களை மடக்கி சோதனை செய்தனர். சென்னை முழுவதும் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் நேற்று ஒரே நாளில் 421 வாகன ஓட்டிகள் சிக்கினர். அவர்களுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதித்தனர். போலீஸ் என ஒட்டப்பட்டிருந்த ஸ்டிக்கரும் அகற்றப்பட்டது. இந்த வாகன ஓட்டிகள் அடுத்த முறையும் விதிகளை மீறி ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தால் 1500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தற்போது பிடிப்பட்டவர்கள் மட்டுமின்றி வேறு யாராக இருந்தாலும் வாகன பதிவு எண் தகட்டில் தேவையற்ற எந்த ஸ்டிக்கரையும் ஒட்டக்கூடாது. அந்த தகட்டில் பதிவு எண்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். எங்க பெயரை நீக்க காரணம் என்ன? RTIக்கு வாக்காளர்கள் மனு.
தமிழகத்தில் கடந்த மாதம் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடந்தது. தேர்தலில் ஓட்டுச்சாவடிக்கு சென்றவர்களில் பலரது பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. ஓட்டளிக்க முடியாமல் அவர்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். கோவை மாவட்டத்தில் மட்டும் 1 லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருப்பதாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். அனைத்து தொகுதிகளிலும் பாஜக வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாக பாஜகவினர் தேர்தல் அலுவலரிடம் புகார் மனு அளித்தனர். பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் தனிப்பட்ட முறையில் மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் புகார் மனு அளித்தால் அது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் பொது தகவல் அலுவலர்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் என்ற முகவரிக்கு தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அதற்கான காரணத்தை கேட்டு மனு செய்யும்படி ஒரு தரப்பினர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். தகவல் கோரி விண்ணப்பிக்க வேண்டிய படிவத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். அதன்படி காரணத்தை கேட்டு விண்ணப்பிக்க பலரும் தயாராகி வரும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தேர்தல் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் வழக்கமாக ஓட்டுப்பதிவோடு அதை மறந்து விடுவர். தற்போது பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணத்தை கேட்டு தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் மனு செய்ய உள்ளதால் பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர். அனைவரும் மனு செய்ய துவங்கினால் ஒவ்வொரு மனு மீதும் விசாரணை நடத்தி அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர். கவர்னர் மீது பாலியல் புகார் ராஜ்பவனில் வெடித்தது சர்ச்சை. மேற்கு வங்கத்தின் கவர்னராக இருப்பவர் ஆனந்த போஸ் IAS அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ராஜ்பவனில் பணிபுரியும் தற்காலிக பெண் ஊழியர் ஒருவர் நிர்வாகத்திடம் கவர்னர் மீது பாலியல் புகார் கூறியுள்ளார். கவர்னர் 2 முறை அழைத்தார். முதல் முறை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய போது வெளியே வந்துவிட்டேன். மீண்டும் இன்று அழைத்து வேலையை நிரந்தரம் செய்வதாக கூறி பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக அந்த பெண் கூறியுள்ளார். மேற்கு வங்க ராஜ்பவன் ஹரி ஸ்ட்ரீட் காவல் எல்லைக்குள் வருவதால் அங்கு புகார் அளிக்கும்படி ராஜ்பவன் நிர்வாகத்தினர் அனுப்பினர். அந்த பெண் ஊழியரும் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கவர்னர் ஆனந்த போஸ், என்னை இழிவுபடுத்தி தேர்தல் ஆதாயம் தேட நினைப்பவர்களை கடவுள் ஆசிர்வதிக்கட்டும். இந்த கட்டுக்கதைகளுக்கு பயப்பட மாட்டேன். மேற்கு வங்கத்தில் ஊழல் மற்றும் வன்முறைக்கு எதிராக என் போராட்டத்தை அவர்களால் தடுக்க முடியாது. உண்மை வெல்லும் என்று ஆனந்த போஸ் கூறியுள்ளார். வெயிலில் வாடிய பிஞ்சுகள் மன்னிப்பு கேட்ட பிரபுதேவா. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நம்ம மாஸ்டர் என்ற உலக சாதனை நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. நடிகர் மற்றும் டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவாவின் 100 பாடல்களுக்கு குழந்தைகள் பெரியவர்கள் டான்ஸ் ஆட இருந்தனர். நிகழ்ச்சிக்கு பிரபுதேவா வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் வரவில்லை. காலை முதலே காத்திருந்த குழந்தைகள் வெயில் அதிகமானதால் சோர்ந்து போயினர். சிலருக்கு தலை சுற்றியதாகவும் கூறப்படுகிறது. குழந்தைகளின் நிலையை பார்த்து பெற்றோர் தெரிவித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். இதையடுத்து நடன நிகழ்ச்சி ராபர்ட் தலைமையில் நிகழ்ச்சியை தொடங்கினர். அதன்பின் வீடியோ காலில் தோன்றிய பிரபுதேவா உடல்நிலை சரியில்லாததால் ஹைதராபாத்தில் இருந்து வர முடியவில்லை என கூறி மன்னிப்பு கேட்டார். இதுவரை இப்படி நடந்தது இல்லை. இந்த முறை வராமல் போனதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை என்று வருத்தத்துடன் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் வர முடியல. அது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஆடினவங்களோட அம்மா அப்பாவுக்கு கிட்ட கூட நான் என்னோட சாரியை சொல்லிக்கிறேன். டெஃபினட்டாக எப்படி மீட் பண்ணணும்னு தெரில. பட் ராபர்ட் கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணி எல்லாரையுமே நான் மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கடைசியாக எனக்காக ஒரு பாட்டு போட்டு எனக்கு ட்ரிபியூட் பண்ணது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். I missed you. I missed the chance and I'll make it for that. And எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம ராபர்ட் இதை இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ராபர்ட்டுக்கு என்னோட ரொம்ப நன்றி. உன்னோட அன்புக்கு ரொம்ப நன்றிப்பா. லவ் யூ ஆல்வேஸ். அப்புறம் உங்களோட அந்த பேஷன் இருக்குல்ல, ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் ராபர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஃபுல் டீமுக்கும் my best wishes ரொம்ப நன்றி and thanks for your love you all. இந்த ப்ரோக்ராமுக்காக வந்த எல்லா மீடியாவுக்கும் பேரண்ட்ஸுக்கும் மற்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னால் வர முடியல. மறுபடியும் என்னோட சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை போச்சு. ₹1 கூட கொடுக்காமல் நடந்து முடிந்த தேர்தல் பணி. தமிழகத்தில் 39 லோக்சபா தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 19 நடந்தது. இதற்கான அறிவிப்பு மார்ச் 16 வெளியானது. அன்றைய தினமே நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. சட்டசபை தொகுதி வாரியாக உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு மண்டல குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன. கட்சிகளின் விளம்பரங்கள் அழிக்கப்பட்டு கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டன.
எம்எல்ஏ அலுவலகங்கள் மூடப்பட்டன. பறக்கும் படை கண்காணிப்பு குழுக்கள், வீடியோ குழுக்கள் உருவாக்கப்பட்டு வாகனங்கள் ஒதுக்கப்பட்டன. அவற்றில் ஜிபிஎஸ் கருவி, 360 டிகிரி கோணத்தில் சுழலும் கேமரா உள்ளிட்டவை பொருத்தப்பட்டன. தேர்தல் பணி செய்த அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. சுழலும் கேமரா உள்ளிட்டவை பொருத்தப்பட்டன. தேர்தல் பணி செய்த அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இப்படி ஏகப்பட்ட பணிகள் தேர்தல் அலுவலர்களால் மேற்கொள்ளப்பட்டன. இதற்காக செலவிடப்பட்ட தொகை இன்னும் விடுவிக்கப்படாமல் உள்ளது. ஓட்டுப்பதிவு முடிந்து 10 நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் பணம் வழங்காததால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தினர் தேர்தல் அலுவலகங்களுக்கு நடையாய் நடக்கின்றனர். இன்னும் பணம் ஒதுக்கீடு வரவில்லை என கூறி அவர்களை தேர்தல் பிரிவினர் திருப்பி அனுப்புகின்றனர். இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகள் கூறியதாவது: வழக்கமாக தேர்தல் பணியின் போது ஆரம்பத்தில் 50% நிதி, தேர்தல் முடிந்ததும் மீதமுள்ள நிதி விடுவிக்கப்படும். இந்த முறை இப்போது வரை தொகை ஒதுக்கப்படவில்லை. பேப்பர் பண்டல் உள்ளிட்ட ஸ்டேஷனரி பொருட்கள் வாங்கியதில் துவங்கி அலுவலர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்தது, டீ, காஃபி வாங்கி கொடுத்தது, வாகனங்களுக்கு டீசல் நிரப்பியது, வாடகை கொடுப்பது, ஓட்டுப்பதிவு மிஷின்கள் கொண்டு செல்ல லாரிகள் உள்ளிட்ட பல்வேறு செலவினங்கள் செய்யப்பட்டன. பணம் கேட்டு அந்தந்த நிறுவனத்தினர் அலுவலகத்துக்கு தினமும் வருகின்றனர். அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. டீ, காஃபி, உணவு கொடுத்தவர்களுக்கு எத்தனை நாள் நிலுவை வைப்பது? ஒவ்வொரு நிறுவனத்தினருக்கும் பல லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதற்குரிய நிதியை விரைந்து விடுவிக்க தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரினர்.